இந்த சாய்பாபாவை பொறுத்தவரையிலும் நம்ம 1990-93 பார்த்தீங்கன்னா சாய்பாபான்றது யாருக்குமே தெரியாது. பாபான்னு சொன்னா அந்த புட்டபர்த்தி பாபாவை தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நிலையில இங்க சாய் பக்தர்லாம் கொஞ்சம் பேர்லாம் பாபா புதுச்சேரியில் நிறையா இருந்தோம். பாண்டிச்சேரியில் ஒரு பாப்பா கோயில் ஒரே காலம். அப்பெல்லாம் பாபா கோயில் பார்த்தா சிறடி கட்டுறது மயிலாப்பூர் தான் ஒரே கோயில். அங்கே தான் போயிட்டு வரணும். பாண்டிச்சேரியில் ஒரு கோயில் ஓடாதான் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ப்ரே பண்ணிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்தில் பாபா பக்தர்லாம் ஒரு 10 பேர் கூடி சாய் பாபா சேவா சமிதின்னு ஒன்று ஆரம்பித்து 1993 சித்தானந்தா கோயில் பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து பாபா படத்தை வச்சு வழிபட ஆரம்பித்தோம். பாபா எப்படின்னா அவர் வரணும் விரும்பிட்டார். இங்கே வந்து பாபா விரும்பி வந்த இடம், இது சாதாரண இடம் கிடையாது. எப்படின்னா பாபா இங்கே வரப்போறாரு, என்ன பண்ண போறான்னு யோசனை பண்ணும்போது பாபா அப்படியே ஒவ்வொருத்தராக லிங்க் கொடுத்தாரு. பாபா பக்தர்லாம் லிங்க் கொடுத்தாரு. எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம். பாபாவுக்கு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணோம். ராகவேந்திரா பக்தர் ஒருத்தர் வந்தார். இந்த நாட்டில் இப்போ நம்மகிட்ட மேனேஜிங் திருச்சியாக இருக்காரு. அவரு இந்த இடத்த கொடுத்தாரு. நம்ம 10,500 சதுரடியை முதல்ல அவர் பாண்டிச்சேரியில் வாங்கின இடம். பாபா ஆலயம் கட்டணும்ட்டு இங்கே இடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். ஒருத்தராக டொனேஷன்லாம் வாங்கணும். பூமி பூஜை ஆரம்பித்தோம். பூமி பூஜை யார் போட்டாங்கன்னா கரூர் நரசிம்ம பாபா, கர்நாடகா சங்கராச்சாரியார் அவங்கெல்லாம் வந்து இங்கே ஒரு பூமி பூஜை போட்டு இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், பாபா எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து பூஜையெல்லாம் போட்டு இங்கே ஆலயம் வரணும்னு படிப்படியாக இந்த 93 ஆரம்பித்து 2002 நம்ம அவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம். இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் பாபா கோயில். எங்கே பார்த்தாலும் வந்து போச்சு. பாபா கோயில் எல்லா இடம் இல்லை. வீட்லேயும் நம்ம பாபா வச்சு கும்பிடலாம், நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். இருந்தாலும் இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்பு. பாபா எப்படி ராஜ கம்பீரமா வந்துடுறாரு பாருங்க. இந்த கமல், அந்த லோட்டஸ் இருக்க வேற எங்கேயாவது இந்த மாதிரி தாமரையில் உட்காந்துருக்க மாதிரி பாபாவை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. அந்த லோட்டஸ் இந்த கமலத்துக்கு எவ்வளவு மகிமைன்னு பாருங்க. இதுதான் ஒரு சிம்பிள். ஹிந்து புத்திஸ்ட் வந்து ஏகத்தியன் புத்த கண்ட்ரிகள்லாம் வந்து இந்த கமல